சக்சஸான பீப்புள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமலே அதிக ரிசல்ட்டை கொண்டு வராங்க. அது எப்படி? நான் நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன் ப்ரோ. பட் ஆனாலும் ப்ரொடக்டிவா தான் இருக்கணும் அப்படியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? பிரச்சனை உங்க எஃபர்ட்ல இல்ல, உங்க மெத்தட்ஸ் தான். நான் இன்னைக்கு ஒரு 8 மெத்தட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ப்ரொடக்டிவிட்டி எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஜிகே, நீங்க பாத்துக்கிட்டு செல்ஃப் சஃபிஷியன்ட். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற எஃபர்ட் உங்களுக்கு ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மெத்தட் நம்பர் 1, prioritize your task. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஒர்க்கை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். எந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒர்க் டக்குன்னு முடிக்கணும்னா நீங்க ஒரு ப்ராப்பர் பிளான் இருந்தாதான் உங்களால பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், பிளான் பண்ணலன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லி வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நம்ம பிளான் பண்றோம். இப்போ நம்ம prioritize your taskல ஒரு மாடல், எய்சன்பூவர் மாடல்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் எடுத்துக்கங்க. அதை 4 பாக்ஸா நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணணும்னா அர்ஜென்ட், அப்புறம் இம்பார்ட்டன்ட், இப்படி. அதாவது மோர் அர்ஜென்ட், மோர் இம்பார்ட்டன்ட். இது எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்குங்க. ரெண்டாவது பாக்ஸ்ல எனக்கு அர்ஜென்ட் இல்ல பட் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத எழுதுங்க. தேர்ட் பாக்ஸ்ல இது எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் பட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படி இருக்கிற திங்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஃபோர்த் பாக்ஸ்ல எனக்கு அர்ஜென்ட்டும் இல்ல, இம்பார்ட்டன்ஸும் இல்ல அப்படி இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிறத நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ரெண்டாவது கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவது டெலிகேட்டா உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிடுங்க. ஃபோர்த் காலத்துல நீங்க பண்ணாம கூட இருக்கலாம், ஏன்னா அதுதான் அவசியமே இல்லை. ஸோ இதான் எய்சன்பூவர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க ஒர்க்கை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்தது இதுலயே இன்னொரு மாடல் இருக்கு. அது 135 மாடல்னு சொல்லுவாங்க. 135 மாடல்னா என்னன்னா, அதாவது 135 அந்த மாடல்லே இருக்கு. லைக் 135னா 1னா அதுல ஹார்ட் டாஸ்க், இது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நீங்க நினைப்பீங்களே, அதுதான் ஹார்ட் டாஸ்க் ஒன்னு எடுத்துக்குங்க. அப்புறம் 3ல ஒரு மாடரேட் டாஸ்க், இது கொஞ்சம் ஆவரேஜான ஒர்க் தான். அப்புறம் ஒரு 5 இருக்குதுல, 5 ஸ்மார்ட் டாஸ்க், இதெல்லாம் சின்ன சின்ன வேலை. எப்படி இருந்தாலும் யாருக்கும் இந்த மாதிரி வேலை இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா ஒரு கஷ்டமான வேலை, 3 ஆவரேஜான வேலை, 5 ஸ்மால் வேலை. இதை நீங்க இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும் ப்ரோ, நான் இன்னைக்கு எல்லாம் வேற மாதிரி செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் அந்த கஷ்டமான வேலையை முடிச்சுங்க. ஏன்னா நீங்க கஷ்டமான வேலையை முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த 3 மாடரேட் டாஸ்க்கும் சரி, அந்த 5 ஸ்மார்ட் டாஸ்க்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல ப்ரோ, எனக்கு இன்னைக்கு ஏதோ ரொம்ப டவுனா இருக்கேன் நானு, அதனால ரொம்ப வேலை செய்யணுமா அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 5 ஸ்மார்ட் டாஸ்க் எடுங்க. ஏன்னா சின்ன சின்ன டாஸ்க், இப்போ 5 ஸ்மார்ட் டாஸ்க்ல ஒரே ஒரு டாஸ்க் இமெயில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இமெயில் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஒரு வேலை இருந்துச்சு, இன்னும் 4 வேலை தான் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் ஆக அப்புறம் 5, 3, 1 அப்படி வாங்க. ஸோ இது உங்க ப்ரொடக்டிவிட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது 80-20 மாடல்னு ஒன்று இருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், 20% போற எஃபர்ட் தான் 18% ரிசல்ட்டா வருது. ஸோ அதனால நீங்க எதா இருந்தாலும் இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண பாருங்க. ஏன்னா நீங்க அது 20% கொடுக்குற எஃபர்ட் தான் உங்களுக்கு 80% ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். இதான் 80-20 ரூல் சொல்லுது. சரிங்களா? ஸோ ஓகே, மெத்தட்ஸ் ஒன்ஸ்ல நம்ம எய்சன்பூவர் மேட்ரிக்ஸ், 135 மாடல், அடுத்து 80-20 3 பார்த்துருக்கோம். ரெண்டாவது மெத்தட்ஸ் டைம் பிளாக்கிங். டைம் பிளாக்கிங் என்னன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணிருக்கோம்ல, நிறைய ஒர்க்ஸ் நம்ம ஷெட்யூல் பண்ணிருக்கோம். இதான் முக்கியம், இது முக்கியம் இல்லை, நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்களா ஒர்க்கு. இப்ப ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஃபர்ஸ்ட் ஹார்ட் திங்ஸை நான் காலைல போய் ஆஃபீஸ் போனோடனே 9 to 12 முடிச்சிருவேன். அடுத்தது பிரேக், அதாவது லஞ்ச் முடிச்சுட்டு நான் அடுத்தது ஆவரேஜ் கண்டினியூ பண்ணுவேன். அது மாதிரி நீங்க டைம் பிளாக் பண்ணி வேலை பார்த்தீங்கன்னா உங்க ப்ரொடக்டிவிட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மெத்தட் 3, டீப் ஒர்க். ஸோ நீங்க டைம் பிளாக் பண்ணது மட்டும் போதாது, அந்த டைம் பிளாக் பண்ணீங்க தெரியுங்களா, அந்த டைம்ல எந்த அளவுக்கு ஃபோக்கஸா கான்சென்ட்ரேட்டா உங்க ஒர்க்கை பண்றீங்க, இதுதான் விஷயமே இருக்கு.
நிறைய பேர் இதுதான் நிறைய மிஸ் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க டிஸ்ட்ராக்ஷனே ஆகக்கூடாது. ஃபோனு, இது, இமெயில்ஸ் எல்லாத்தையும். ஏன்னா நீங்க டைம் பிளாக் பண்ணிடணும். அதுக்கு தான் டைம் பிளாக்கிங் கான்செப்ட் யூஸ் ஆகும். நீங்க இந்த இமெயில்ஸ் எல்லாம் இந்த டைம்ல யூஸ் பண்ணுவேன், என் ஒர்க்கெல்லாம் இந்த டைம்ல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க டைம் பிளாக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். உங்க ஒர்க்கை நீங்க ஒரு ஃப்ளோல பண்ணுவீங்க. சரிங்களா? ரொம்ப கான்சென்ட்ரேஷனா ஃபோக்கஸா ஒரு வேலையில மினிமம் 1 hourலேருந்து 2 hour நீங்க ஒர்க் பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் ஆகாம. அதனால டீப் ஒர்க்கை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெத்தட் 4, ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன். லைக் சொன்ன மாதிரி உங்க ஃபோன்ஸ், உங்க நோட்டிபிகேஷன், முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை ஃபிளைட் மோட்ல போட்டுருங்க. ஒரு லேப்டாப்ல இருந்தாலும் நீங்க ஈத்தர்நெட் கனெக்ஷன், இன்டர்நெட் எது இல்லாம அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு இன்டர்நெட் ரொம்ப அவசியம், நான் பாக்குற வேலைன்னா முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத நோட்டிபிகேஷன் எல்லாம் சைலண்ட்ல போட்டு வைங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க டிஸ்ட்ராக்ஷன் குறைச்சிக்கிங்க. அப்பதான் உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மெத்தட் 5, அவாய்ட் மல்டி டாஸ்கிங். நீங்க நிறைய வேலையை ஒரே நேரத்தில் பண்ணிடலாம் நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா உங்க ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மல்டி டாஸ்கிங் பண்றதால 40% ப்ரொடக்டிவிட்டி குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. நீங்க பண்ற தப்பெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் இங்க ஐகார்ட்ல கொடுக்குறேன், மேல இங்க வரும். அதை கிளிக் பண்ணி அதை பாருங்க. ஏன்னா நீங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு சில தப்புகளை பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்க. மெத்தட் 6, பிளான்டு பிரேக்ஸ். பிரேக் எடுக்கணுமா அப்படின்னா ஆமா, கண்டிப்பா நீங்க பிரேக் எடுக்கணும். ஒரு 1 hour ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு 5 minutes, ஒரு 10 minutes பிரேக் எடுக்கிறது உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப இந்த பிரேக் எடுக்கிற டைம் தான் நீங்க உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு பைக் எடுத்துட்டு நீங்க ஒரு 100 km ஸ்பீட்ல வேகமா ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓட்டிட்டே போனா வண்டி ஒரு நேரத்துல சூடு அதிகமாகி சீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நீங்க வண்டியை கொஞ்சம் ஒரு 5 minutes ரெஸ்ட் விட்டு நீங்க ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வண்டியும் ரெக்கவரி ஆகும், நீங்களும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகுங்க. திரும்பியும் 100 புஷ் பண்ணலாம். ஸோ அதே தான் டீப் ஒர்க் நீங்க பண்றதுக்கு மாற்றக்கூடும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பிளான் பிரேக்ஸ் பண்ணீங்க. 1 hour நான் ஒர்க் பண்ணுவேன், கான்சென்ட்ரேட்டா ஒர்க் பண்ணுவேன், அது நான் பிரேக் எடுப்பேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே. மெத்தட் 7, பிசிக்கல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த்தா ப்ரோ? ப்ரொடக்டிவிட்டிக்கு அதுக்கு என்ன ப்ரோ சமூகம்? நீங்க என்ன ஜிம்மா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஜோக் இல்லையா? ஏன்னா உங்க பிசிக்கல் ஹெல்த்தும் உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படின்னா, இப்ப சப்போஸ் நீங்க உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க வேலையை உங்களால பார்க்க முடியுமா? ஸோ பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது. ஏன்னா தூங்குறது கூட ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு 8 hours தூங்குனீங்கன்னா, எந்த அளவுக்கு நல்லா தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்க பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த பிசிக்கல் ஹெல்த்தை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8+8+8 அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. நம்ம சிம்பிளா 888 ரூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதுதான் கடைசியா ஃபைனலா மெத்தட்ஸ் 8, பில்ட் கன்சிஸ்டன்சி. மெத்தட்ஸ் எல்லாம் சொன்னோம்ல, இதெல்லாம் நீங்க பார்த்தா மட்டும் போதாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ சூப்பரா ஓகே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு ஸ்கிப் அடுத்த வீடியோக்கு போயிட்டீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நான் சொன்னதெல்லாம் நீங்க உங்க ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பில்ட் கன்சிஸ்டன்சின்னு அதான். நீங்க கன்சிஸ்டன்சியா இதை ப்ராப்பரா ரெகுலரா டெய்லியும் அப்ளை பண்ணாதான் ஒரு 1 week 2 week போனாதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஒரு 8 மெத்தட்ஸை சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோ, என் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அவரும் ப்ரொடக்டிவா அவரோட ஒர்க்கை பார்க்கட்டும். ஃபைனலா இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் ஃபோக்கஸ், டிசிப்ளின் அண்ட் ஹேபிட்ஸ் கிரியேட் எக்ஸ்ட்ராடினரி ப்ரொடக்டிவ் ஓவர் டைம். நான் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.